காலையில எந்திரிச்சதும் கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி போனை தேடுறாளா நீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம போன்ல பாக்குற விஷயம்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு, பட் நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள் எதுவும் ஞாபகம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்றீங்களா? இந்த மாதிரி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்க மாடர்ன் எரால நம்மளோட ஸ்கிரீன் டைமிங் அதிகரிச்சிருச்சுதான். எப்படின்னு கேக்குறீங்களா? குக் பண்ணும் போதும் போனை பாக்குறோம், டிரைவ் பண்ணும் போதும் போனை பாக்குறோம், படிக்கும் போது கூட போனை பார்த்துட்டே தான் படிக்கிறோம். இதனால நம்மளோட மெமரி, திங்கிங், ஃபோக்கஸ் இது எல்லாமே வீக்கன் ஆகிடுது. இதுதான் நியூரோ சயின்ஸ்ல ஓவர் ஸ்கிரீன் டைமிங்னால டோபமைன் ஓவர்லோட் ஆகி நம்மளோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வீக் ஆகுதுன்னும் அதனால மெமரி கன்சாலிடேஷன் ரெடியூஸ் ஆகுதுன்னும் குறிப்பிடுறாங்க. இதை ரொம்ப முன்னாடியே ஆயுர்வேதத்துல திருதி ஸ்மிருதி விப்ரம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்த படிக்கிறோம், அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அது எங்க தேவை ஏற்படுதோ அங்க அப்ளை பண்ற அந்த திறமை ரெடியூஸ் ஆகிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இதனாலதான் ஒரு 8 வயசு குழந்தைக்கு ஒரு விஷயத்த உட்கார வச்சு படிக்க வைக்கிறதுல நமக்கு சிரமம் ஏற்படுது. ஒரு 15 வயசு குழந்தைக்கு 10 நிமிஷத்துக்கு மேல ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாம போயிடுது. அண்ட் 25 வயசு மதிக்கத்தக்க அடல்ட்ஸுக்கு சின்னதா ஒரு விஷயம் பண்ணிட்டாலும் சட்டுன்னு மென்டலா எக்ஸாஸ்ட் ஆயிடுறாங்க. இதுக்கு பேரு தான் டிஜிட்டல் டிமென்ஷியா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இன்னும் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, நம்ம பிரெயின் பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் நம்ம ஃபோன் ஈஸியா பண்ணிட்டு இருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது, ஈவெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது, ஃபோன் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது, ஏன் எமோஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது கூட நமக்கு வேண்டி நம்ம ஃபோன் பண்ணிட்டு இருக்கு. இது எப்பயோ ஃபியூச்சர்ல வரப்போற ப்ராப்ளம் பத்திலாம் நம்ம பேசலங்க. இப்ப நமக்கு மத்தியில நடந்துட்டு இருக்கிற விஷயத்த பத்தி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். ரீல்ஸ் பாக்குற உங்களுக்கா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டுக்கா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுல இருக்க யாருக்கு வேணாலும் இருக்கலாம். டிஜிட்டல் டிமென்ஷியான்றது கம்ப்ளீட்லி ரிவர்சிபிள் தான். ஆனா எவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து வெளியே வரணும்னு நம்ம ட்ரை பண்றோமோ அவ்வளவு நல்லது. ப்ராக்டிக்கலா ஸ்கிரீன் டைமிங் எப்படி மேனேஜ் பண்றது? ஒரு நாளைக்கு 3 to 4 hours தான் ஸ்கிரீன் டைமிங் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த 3 to 4 ஹவர்ஸ்ன்றது நீங்க தூங்கி எந்திரிச்சு 1 மணி நேரம் கழிச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மல்டி டாஸ்கிங்கை அவாய்ட் பண்ணிடுங்க. ஹெல்த் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, முக்கியமா ஃபோனே கதின்னு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஃபார் பர்சனல் கன்சல்டேஷன் DMS